அன்பார்ந்தவர்களே, ஆகஸ்ட் மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்கான தியானம் நம்ம நாள் அறிவிச்சிருந்தோம். பொருளாதார வளர்ச்சிக்காக, அந்த தடைக்காக நாம் இப்போ ஜெபிப்போம். வேலை தடை நீங்க, தொழில் உயர்வுக்காக, பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலைக்காக இன்னைக்கு இந்த திருப்பலியின் ஆராதனை. நற்கருணை ஆண்டவரை வரவேற்று ஆராதனை கீதத்தை பாடி ஜெபிப்போம்.
இயேசுவே, 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 இயேசுவே. நாமம் இயேசுவின் ரத்தம், விடுதலை ரத்தம், விடுதலை நாமம், விடுதலை ரத்தம். முழு பலத்தோடு கட்டுகளில் இருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு வேலை இல்லாத ஒருத்தருக்கு வேலையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியாத, இன்டர்வியூ போகணும்னாலே பயப்படுற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேலை கிடைக்காதது சாபத்தினால காரணம் இருக்கிற 22 பேருக்கு விடுதலை தந்து வேலையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உன்னால் சாப கட்டுனால வேலை கிடைக்காத 22 பேருக்கு சாப கட்டுகளில் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இங்கிலீஷ் பேச தெரியாததுனால இன்னைக்கு வேலை கிடைக்காத ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆங்கிலம் பேச தெரியாததுனால வேலை இல்லாத ஒருத்தருக்கு தடையை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. விசா சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்து விசா ப்ராசஸை ஆண்டவர் ஆரம்பித்து ஆசீர்வதிக்கிறாரு. விசா தடை நீங்கி உன்னுடைய கையில கிடைக்கும். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஃப்ரீடா என்ற மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃப்ரீடா, ஜுவான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி. ஹல்லேலூயா. ரெக்ஸி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே. மனோகர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே. எழுந்து நிற்போமா? கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் ஜெபமாலை ஒப்பு கொடுத்து இரக்கத்திற்காக ஜெபிப்போம். குறிப்பாக வேலை தேடுபவர்கள், படித்து தகுதியிருந்து வேலை கிடைக்காதவங்க, தகுதியான வேலை கிடைக்காதவங்க, வேலை இருந்து தகுதியான சம்பளம் சேலரி கிடைக்காதவங்க, இதெல்லாம் இருந்தும் சில டைம் தகுதியான ஒரு மதிப்பு கிடைக்காதவங்க, வேலை செய்கிற இடத்துல தகுதியான மரியாதை கிடைக்காதவங்க, ஆண்டவரே உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். உலகத்தில் உள்ள அனைவரையும் ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஜெபிக்காதீங்க. வேலைக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, நீங்கள் என்ன வேதனையில் கடந்து போகிறீங்களோ அதே வேதனையில் இருக்கிற உலகத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் கடன் இருக்கா? உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக ஜெபிக்காதீங்க. உலகத்தில் 12 லட்சம் கடன் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. விடுதலைக்காக ஜெபிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நான் உனக்கு சொல்லி தருகிறேன், எனக்கு பின் செல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, காயப்பட்டீர், உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை காயப்படுத்திய
காயப்படுத்தியவரையும் என்னை காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என் பாவங்களையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் என் பயங்களையும் வேலையில்லாத அனைவரையும் வேலையில்லாத அனைவரையும் வேலை தேடுவோர் அனைவரையும் வேலை தேடுவோர் அனைவரையும் தகுதியான வேலை தேடுவோர் அனைவரையும் தகுதியான வேலை தேடுவோர் அனைவரையும் எல்லா விண்ணப்பங்களையும் எல்லா விண்ணப்பங்களையும் நற்கருணைநாதர் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். அற்புதங்களை தாரும். ஆமென். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆத்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தி இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஜீசஸ் I trust in you. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். சிலன்பார்ந்தர்கள், இந்த 10 மணியில படிக்க திறமை இருந்தும் படிக்க முடியாததுனால இன்னைக்கு வேலை இல்லாதவங்க இருக்கலாம். இல்லை படிக்க வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை இழந்து விட்டதுனால அன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருந்திருக்கலாம், இல்லைனா லத்தார்ஜிக்காக இருந்ததுனால படிக்கலை, அதனால் வேலை இல்லாதவங்க இருக்கலாம். அதனால் இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சியில் தடை இருக்கிறவங்க இருக்கலாம். அவங்களை ஒப்பு கூட ஜெபிப்போம். அவங்களுடைய தப்பாலேயோ அவங்களுடைய சூழ்நிலையாலேயோ இன்றைக்கி வேலை இல்லை, ஏன்னா படிக்கலை, அப்படிப்பட்டவங்களை ஒப்பு கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி ஆசைப்படுறாங்க, படிச்சிருந்துருக்கலாமே, ஐயோ படிக்க எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சேன், ஐயோ படிக்க எனக்கு பணம் இல்லாமல் போயிடுச்சேன். ஸோ இப்படி இருக்கிறவங்க, வேலை இல்லாதவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரால் முடியுங்க. ஆண்டவரால் படிப்பு மட்டும் கிடையாது, பணத்துக்கு காரணம் படிப்பு மட்டும் கிடையாது. ஏன்னா படிப்பும் இல்லாமல் நல்ல பிஸ்னஸ் செய்கிறவங்க இருக்காங்க, பொருளாதார வளர்ச்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ லெட் அஸ் ஆஃபர் ஆல் தீஸ் பீப்புள். படித்தோம் வேலை இல்லாதவங்க, படிக்க முடியாததுனால வேலை இல்லாதவங்க, படிக்க வாய்ப்பிருந்து படிக்காதவங்க, இவர்களை ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியில் அவர்கள் செய்த தவறுகளாக இருந்தால் மன்னிப்பு வேண்டுவோம் அவர்களுக்காக.
அவர்களுடைய தவறல்ல, அவர்களுடைய சூழ்நிலையினுடைய காரணமாக இன்னைக்கு வேலை இல்லாதவங்களாக இருந்தார், பொருளாதார வளர்ச்சியில் கீழே இருந்தால் கரங்களை உயர்த்தி அவர்களுக்காக மன்னிப்பு வேண்டி அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய பொருளாதாரமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உலகத்திலே இப்படிப்பட்டவர்களை ஒப்பு கொடுத்து படிக்க வாய்ப்பிருந்து படிக்காதனால வேலை இல்லை, படிக்க வாய்ப்பு இல்லாததுனால படிக்க முடியாதனால வேலை இல்லாதவங்களை ஒப்பு கொடுத்து, நித்திய பிதாவே உமது நேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மன்னித்து இவர்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சி இல்லாததனால கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிட்டு ஜெபிப்போம். படிச்சுட்டு படிச்சதுக்கு தகுதியான வேலை இல்லாத இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நல்லா படிச்சாங்க, ஆனால் இன்னைக்கு நல்ல ஒரு வேலை இல்லை. சில டைம் வேலை இருக்கான சம்பளம் இல்லை, தகுதியான வேலை இல்லை, இல்லைன்னா தகுதியான சம்பளம் இல்லை. அவர்களுடைய அந்த வேதனையை உட்கொள்வோம். லெட் அஸ் ஃபீல் தேர் பர்டன். எவ்வளோ வழியோட கடந்து போகிறவங்க இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்குது, கிடைச்சிருக்கு, ஆனால் சில டைம் சம்பளம் இல்லை. இப்படிப்பட்டவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களுடைய கண்ணீரோடு இணைந்து அவர்களுடைய வேதனையோடு இணைந்து அந்த பிள்ளைகளுடைய பாரத்தோடு இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தகுதியான வேலையை தந்து அவர்களை ஆசீர்வதியும், தகுதியான சம்பளத்தை தந்து அவர்களை ஆசீர்வதியும். நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூக்குல கேன்சர் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். டிஸ்க் பல்ஜிங் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சேகர், உன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ராஜேஷ், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 2 பேர் கவர்மெண்ட் வேலைக்காக ஆசைப்பட்டு ஜெபிக்கிறீங்க, தகுதி இருக்கு, வேலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு டாக்டர் கிளினிக்காக ஆசைப்படுறீங்க, தொடங்கிறதுக்காக ஆசைப்படுறீங்க, எல்லா விதமான தடை நீக்கி, பொருளாதாரத்தினுடைய தடை நீக்கி இடத்தை தந்து அந்த கிளினிக்கை தொடங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த கிளினிக்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிஎஸ்சி டெஸ்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ற 8 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வேலையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எப்பவுமே மூக்கில் ஒரு கவிச்சியினுடைய ஸ்மெல் வர, ஒரு ஸ்மெல் ஆஃப் த மீட் எப்பவுமே உங்களுக்கு வர ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால உங்களுக்கு எப்பவுமே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு. ஸ்மெல் ஆஃப் த மீட் அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன், காட் இஸ் ஹீலிங் எ பர்சன். அமர்ந்து ஜெபிப்போமா இந்த 3வது 10 மணியில. உங்களுடைய கருத்தை ஜெபிங்க. உங்களுடைய கருத்து இருக்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடு ஜெபிங்க. உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய கருத்தில் இருக்கிற உலகத்தினுடைய கருத்தை ஒப்பு கொடு ஜெபிங்க. நீங்க எந்த கருத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த கருத்து இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள ஒப்பு கொடு ஜெபிங்க. இந்த நாட்டிலோ வெளிநாட்டிலோ ஏதோ ஒரு மூலையில்
அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கரங்களை உயர்த்தி. கை வலிக்கும், இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது அதே கருத்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். டாக்குமெண்ட்ஸ் சர்டிபிகேட் மிஸ்பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க, காணோம். அந்த சர்டிபிகேட், அந்த டாக்குமெண்ட் திரும்ப தந்து ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிக்கிறார். மிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த காணாம போகல, அதை நீங்க இடம் மாற்றி வச்சிருக்கிறீங்க, அந்த இடத்தை காண்பித்து ஆண்டவர் ஒருவரை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஃபார்ஜரி பண்ணி சர்டிபிகேட்ல ஒரு வேலை வாங்கியிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். யாருக்கோ போக வேண்டிய ஒரு வாய்ப்பை நீங்க திருடி இருக்கிறீங்க, ஃபார்ஜரி பண்ணி ஒரு சர்டிபிகேட்ல வேலையை வாங்கியிருக்கீங்க, ஆண்டவர் எச்சரிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனு என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜோஸ் என்ற பெயர் கொண்ட ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆல்ஃபிரட் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 3 பேருக்கு புதிய வேலையை தந்து சம்பள உயர்வை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இஸ்வரன் பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவர் பவனியா வராரு. நம்ம பாட்டு பாடி ஜெபிக்கல, we will pray. நம்ம இப்போ ஜெபிச்ச மாதிரியே ஜெபிப்போம். முழந்தாள் படியிடுவோம், முழந்தாள் படியிடுவோம். யாரும் நற்கருணை பேழையை கதிர் பாத்திரத்தை தொட முயற்சி செய்ய வேண்டாம். நம்பிக்கையால் மனசால ஆண்டவரை தொடுங்க. கையால் கதிர் பாத்திரத்தை தொட முயற்சி செய்ய வேண்டாம். முழந்தாள் படியிட்டு இந்த 4வது 10 மணியிலே கடன் தொல்லையில் இருப்பவர்களை ஒப்பு கொடு ஜெபிப்போம். குடும்பத்தை நடத்தி கொண்டு போக முடியல, அன்றாட செலவுகளுக்கு காசு இல்லை, மருத்துவ செலவுக்கு காசு இல்லை, குழந்தைய படிக்க வைக்க காசு இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க காசு இல்லை, காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு இல்லை, திருமணம் நடத்துறதுக்கு காசு இல்லை. இப்படி அன்றாட தேவைகளுக்காக, அத்தியாவசிய தேவைகளுக்காக பணம் இல்லாமல் பொருளாதார தடையில் இருக்கிறவங்களை ஒப்பு கொடுப்போம். பிஸ்னஸ் தொடங்க காசு இல்லை, ஆனால் திறமை இருக்குது, ஒப்பு கொடுப்போம். இந்த 5வது 10 மணியில் பொருளாதார நெருக்கடியில் உள்ளவர்களை ஒப்பு கொடுப்போம். கடன் தொல்லையில் உள்ளவர்களை ஒப்பு கொடுப்போம். உலகத்தில் அனைவரையும் ஒப்பு கொடுத்து நற்கருணை ஆண்டவரை நம்புங்க, நம்புங்க. இவருடைய ஹீலிங்கை வாங்குங்க. இவரா மாறுவதற்காக மே யூ பி க்ளோரிஃபைட். ஆண்டவர் அவருடைய மாட்சியால் உன்னை நிரப்பி உன்னை மாட்சிப்படுத்தட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மாட்சியால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மாட்சிப்படுத்தட்டும். உன்னை ஆண்டவர் மாட்சிப்படுத்தும் பொழுது நீ திரும்ப வந்து ஆண்டவரை மாட்சிப்படுத்து. ஆண்டவரை மாட்சிப்படுத்தும் மாட்சியை தந்து ஆண்டவர் இந்த 10 மணியில் உன்னை மாட்சிப்படுத்தட்டும். May God glorify you. With that testimony you will glorify God. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஷாலி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லூத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிலோமினா
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு கை வண்டி உணவுக்காக கை வண்டி யூஸ் பண்றீங்க, அந்த வண்டி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 13,75,000 ரூபாய் பேங்க்ல கட்ட வேண்டியது இருக்குது, கட்டுவதற்கான வழி இல்ல, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 13,75,000 பேங்க்ல லோன் கட்ட வேண்டியது இருக்குது, கட்டுவதற்கான வழி இல்ல, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். விலா எலும்பு ரிப் கேஜ்ல வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மோனிஷா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வர்கீஸ் என்ற பெயர் கொண்ட ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வீட்ல ஸ்ட்ரோக் வந்து படுக்கையா இருக்கிற 67 வயசு ஒரு ஆண் மகனுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 5வது தொழில் வளர்ச்சிக்காக ஆசைப்படுபவர்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை நம்பி அந்த தொழில் வளர்ச்சி நடக்கட்டும். 10ல் 1 கொடுப்பவர்களை ஆசி கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். அப்படி கொடுக்காதவர்களுடைய அந்த மனதையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு கொடுக்க முடிந்தால் கொடுக்கும் ஒரு மனதை தந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். the tithe நித்திய பிதாவே உமது நேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். லோவர் அப்டமன்ல வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடி வயித்துல வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பால்பிட்டேஷன் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். செஸ்ட் கன்ஜெஷன் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நெஞ்சு அடைச்சிருக்கிற அடப்பு இருக்கிற விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். டாமினிக் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். லோ ஹீமோகுளோபின் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பெற்றோர்களை மன்னிக்க அருளை தந்து ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். God is giving you the grace to forgive your parents. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பல் ஈரில் இருக்கிற வலியில் இருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இரத்த கசிவில் இருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தலையினுடைய பின்பகுதியில் வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சொல்லித்தரும் இறுதி ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருகமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை இரக்கத்தை எம் மீது மிகுதியாக
மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். மாண்பேறு கீதம் பாடுவோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். உலகத்திலே அனைவரையும் ஒப்பு கொடுத்து, குறிப்பாக பொருளாதார நெருக்கடியில் உள்ளவர்களை ஒப்பு கொடுத்து, குறிப்பாக வேலை இல்லாத அது ஒரு தன்மானம் இல்லையா, அது ஒரு ரெஸ்பெக்ட் டு ஹாவ் அ ஜாப். அப்பாவுக்கு சொத்து இருக்கலாம், அம்மாவுக்கு சொத்து இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு வேலை இருப்பது அப்படின்றது என்னுடைய ரெஸ்பெக்ட். அதனால் திருமண தடை இருக்கிறவங்க இருக்கலாம், அதனால் வீட்டில் அவமானப்படுறவங்க இருக்கலாம். ஸோ அதனால் அந்த வேலை அப்படின்றது, பணம் இருக்கிற வீட்டிலையும் பசங்க இருப்பாங்க வேலை இல்லாமல், அவங்களுக்கு அந்த வேலை வேணும். அந்த வேலை என்பது ஒரு மதிப்பு. அந்த வேலையை இல்லாதவர்களை ஒப்பு கொடுத்து, அதுக்காக அந்த நெருக்கத்தில் இருப்பவர்களை ஒப்பு கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை வாங்கும் பொழுது, ஆண்டவரே, உலகத்தில் வேலை இழந்தவர்கள், வேலை தேடுபவர்கள், வேலைக்காக ஜெபிப்பவர்கள், அவர்களுக்கு அந்த தொழிலை தந்து வேலையை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அது ஒரு சொந்தமாக பிஸ்னஸாக இருக்கலாம், அது வேறு ஆள்கிட்ட வேலை செய்வதாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், லார்ட் கிராண்ட் தம் ஒரு 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 ஜாப். ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம், மான் பேர் பாடுவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பக்தி
வாழ்க. அன்னை மரியே நன்றி. திருத்துதர்களே புனிதர்களே நன்றி. வானத்துதர்களே நன்றி. திருச்சபையே நன்றி. பாலி பீடங்களே நன்றி. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.